ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கவுன்சிலிங்கில்? நீங்கள் தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க. இந்த படிப்புக்கு இவ்வளவு வேலைகளா? அப்படி என்னங்க படிப்பு அது அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் மனசுக்குள்ளே. நம்ம எல்லாருமே சமீபத்தில் நிறைய கல்யாணங்கள் அட்டென்ட் பண்ணுறோம். நான் கூட சமீபத்தில் ஒரு சொந்தக்கார கல்யாணம் அட்டென்ட் பண்ணேன். அதாவது கல்யாணத்தினுடைய இது என்ன பட்ஜெட் என்ன வேணால் இருக்கலாம். அது 5 லட்சமோ 10 லட்சமோ 15 லட்சமோ. ஆனால் நம்மளுடைய வசதிக்கு ஏற்றபடி, நம்மளுடைய இதுக்கு ஏற்றபடி அந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்குறாங்க ஒரு குழுவினர். அவங்களுக்கு பேர் என்னன்னாக்கா ஈவெண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு தான் பேர். ஓகே, ஒரு காலத்தில் நாமளே சத்திரம் பார்ப்போம், நாமளே சமையல்காரங்க அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த நாளில் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய இருந்தாங்க. எல்லாருமே சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, ஆளுக்கு ஒரு வேலையாக இழுத்து போட்டுட்டு சமையலை கான்ட்ராக்டில் விட்டால் கூட மற்றதுக்கெல்லாம் நாம் பண்ணிகிட்ருப்போம். பட் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக ஆகிடுது. நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட கல்யாணம்னாக்கா கல்யாணத்துக்கு அன்றைக்கி காத்தால் தான் வர மாதிரி, ரொம்ப நெருங்கிறவங்க கூட அன்றைக்கி காலையில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ இது எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறதுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு எடுத்துட்டா, ஒரு கல்யாணத்தை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஈவெண்ட் அப்படிங்கிறது அது எந்த ஈவெண்ட்டாக வேணால் இருக்கலாம். ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வேறு ஏதாவது ஒரு சோஷியல் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு மேட்ச் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம். எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் அதை சொன்னாக்க அதை பண்ணி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றவங்க ஒரு ஆஃபீஸாக அதை நடத்துகிறாங்க. அதில் ஒரு 40-50 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்கவுங்க லெவல்ஸில் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த படிப்பு, இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு கல்யாணன்றது ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிறோங்க. ஒரு கல்யாணம் அப்படின்னாக்கா ஒரு சத்திரம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த சத்திரத்துக்கு ஏற்ப அதுக்கான சமயக்காரங்க யார், அவங்க சமயக்காரங்க என்னென்ன மெனு கொடுக்குறாங்க, யார் சமயக்காரங்க, இந்த 4 சமயக்காரங்க சொல்லி நம்ம சமையலுக்கு நமக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கு ஏற்றபடியான ஒரு சமையல்காரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பூ அலங்காரம், அதுக்கப்புறமா வரவங்களுக்கு அந்தந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய ட்ரிங்க்ஸ் என்னெல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு அப்போ என்ன ஜூஸ் கொடுக்கணுமா, என்ன கொடுக்கணும், நாம் என்னத்தை ஷெட்யூல் பண்ணாலும் பொண்ணு மாப்பிள்ளையும் வரும்போது பூவை தூவணுமா, டான்ஸ் ஆடணுமா, சங்கீதா, மெஹந்தியா, இப்படி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதை அவங்க நடத்தி கொடுக்க தயாராக இருக்காங்க. ஐயோ அதுக்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப பணம் செலவாக. இன்றைக்கி யாராவது நீங்கள் எத்தனையோ கல்யாணங்களுக்கு நீங்கள்லாம் போவீங்க. எல்லா கல்யாணங்கள்லேயும் இந்த மெஹந்தி, சங்கீத்து, இந்த மேடையில் நடனம், மத்தாப்பு வெடிக்கிறது இப்படின்றது எல்லாமே நடக்கிறது. அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பை படிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு என்னங்க தகுதி வேணும்? +2 படிச்சிருந்தா அதுக்கப்புறமா இந்த கோர்ஸை படிக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்குள்ளே என்ன தகுதி இருக்கணும், இந்த படிப்பை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க முதல்ல அவங்க நல்ல ஓப்பனாக கலகலன்னு பேசுகிறவங்களாக இருக்கணும். ஓகே, ஏன்னு சொன்னாக்க உபச்சாரம் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பேரில் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொன்னாக்க உபச்சாரம் பண்ணுறது. பெரிய ஹோட்டல்ஸில் போனாக்க நீங்கள் உள்ள நுழையும் போய் பொக்கையை கொடுத்து உங்களை ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் பொட்டையை கொண்டு வைக்கிறதும், நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போகிறீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கான கார் அரேஞ்ச் பண்ணுறதும், உங்களுக்கு ட்ராவல் டிக்கெட்ஸு, ட்ரெயின் டிக்கெட்டோ ஃப்ளைட் டிக்கெட்டோ அரேஞ்ச் பண்ணுறதோ, அதெல்லாம் ஒரு பெரிய 5 ஸ்டார் பெரிய ஹோட்டல்ஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். பட் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்க இதுக்குமே முதல்ல தேவை சிரித்த முகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது நீங்கள் சரளமாக பேசணும். உங்களுக்கு தமிழும் இங்கிலீஷும் தெரியும் அப்படின்னு சொன்னாக்க கூட ஒரு 2 மொழிகளை, நம்மளோட சவுத் இந்தியன் மொழிகள், நீங்கள் சவுத் இந்தியாவில் தான் கல்யாணத்தை இது பண்ண போகிறீங்கன்னா ஒரு மலையாளமோ ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ கொஞ்சம் சரளமாக பேசினாக்க அவங்க உங்களை அவங்க வீட்டில் ஒருத்தராக உணர்வாங்க. எப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டு கூட ஒவ்வொரு கல்யாணமோ இல்லைன்னா ஒவ்வொரு கார்ப்பரேட் ஃபங்க்ஷனோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டோ இல்லைனாக்கா ஒரு பல சினிமாக்களில் இப்போ பாடல் இதுன்னு சொல்கிறாங்க
பார்த்தீங்களா, ஆடியோ ரிலீஸ் அப்படின்றாங்களே, அதெல்லாம் யார் பண்ணுறாங்க? சினிமா டைரக்டராக பண்ணுறாரு இல்லைங்க, மொத்தத்தையும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குழுவுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க தான் ஸ்டேஜில் அலங்காரத்துலேருந்து அத்தனையும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு முதல்ல வந்துட்டு சிரித்த முகத்தோடு பேசுகிறதுக்கு தெரியணும். நல்லா ஓப்பனாக அதுக்கு 2-3 லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருந்தாக்க அது வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு நமக்கான ஒரு தகுதின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னன்னாக்க சகிப்புத்தன்மை. அதாவது நிச்சயமாக நமக்கிட்ட லட்சங்களில் கொடுத்து நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க அவங்க மனசில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது பூ அலங்காரமோ டேபிள் அலங்காரமோ அப்படி இல்லைனாக்கா சத்திரம் பார்க்குறதோ சமையல்கார ஏற்பாடு பண்ணுறதோ ஏதாவது ஒரு விஷயத்தில் இல்லைனாக்கா ரூம்ஸ் வர கெஸ்ட்டுக்கு ரூம்ஸ் புக் பண்ணுறதோ அவங்களுக்கு கார் அரேஞ்ச்மெண்ட்டோ ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்க சில நேரங்களில் சின்ன தவறுகள் நம்ம சைடில் இருந்தாக்கா அவங்க படிச்சுன்னு உடனே ஒரு கோபமாக ஒரு வார்த்தை பேசிட்டா அப்போ சாரி சார் திஸ் வில் நாட் ஹேப்பன் அகெயின் அப்படிங்கிற ஒரு சிரிச்ச முகத்தோடு உங்களுக்குள்ள ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக. அது ரொம்ப சகிப்புத்தன்மை, நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் சகிப்புத்தன்மை. ஆக உங்களுக்குள்ள ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உங்களுக்குள்ள நல்லா இருக்கணும் முதல்ல. ஓகே, ஏன்னாக்கா அதெல்லாம் ஒரு பப்ளிக்கில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னும் போது அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கணும். உங்களுக்கு சரளமாக பேசணும், 2-3 லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் நல்லது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்குள்ளே வந்து சகிப்புத்தன்மை இருக்கணும். இதுவெல்லாம் இருந்தாக்க மேற்கொண்டு நீங்கள் வந்துட்டு அந்த படிப்பை படித்தா அதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி என்னெல்லாம் படிப்பு அப்படின்னாக்கா பிபிஏ நீங்கள் +2 முடிச்சிட்டிங்க, நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்பில் இருந்தாலும் சரி சயின்ஸ் குரூப்பில். நான் சயின்ஸ் குரூப்பில் கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் நான் ஃபர்தராக சயின்ஸே எடுக்க போகிறதில்ல, நான் ஆர்ட்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எந்த படிப்பு படித்தாலும் முக்கியமாக அதுக்கும் தேவை உங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜ். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பெரிய கல்யாணம் இதை ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி ப்ரோக்ராமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போகிறீங்க. ஓகே, அதுக்கு வந்து உங்களை மாதிரி 4 ஈவெண்ட் மேனேஜர்ஸை கூப்பிட்டு யார் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அப்படின்னாக்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை வந்து உங்கள் லேப்டாப்பில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. கரெக்டு தானே? அப்போது உங்களுக்குள்ள கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது விரல் நுனியில் இருக்கணும். MS வேர்டோ பவர் பாயிண்ட்டோ எக்ஸலோ எதுவாக இருந்தாலும் எக்ஸல் ஷீட்டில் போட்டணும். இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும், இதுக்கு இவ்வளோ ஆகும்னு போட்டு டோட்டலாக இவ்வளோ ஆகும், உங்கள் பட்ஜெட் இவ்வளோவா, இதுக்கு கூட போகிறதா, இது எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னாக்க உங்களுக்கு எக்ஸல் தெரியணும். ஸோ பவர் பாயிண்ட்டில் அதை போட்டு காட்டலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் நாலேஜோட BBA இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அது நீங்கள் படிக்கலாம். அதுக்கு அடுத்தது BA பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், BSc இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் BEM அப்படின்னே சில காலேஜஸில் கோர்ஸ் இருக்குது. ஓகே, BBA இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்கள் தனியாக நீங்கள் ஹோட்டல்ஸில் வந்து பெரிய லெவலில் வேலை பார்க்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃப்ளைட் கிச்சனில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஏர்லைன்ஸ் மூலமாக நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டியில் ஏர்லைன்ஸ் கிச்சனில் நீங்கள் வந்து ஆனாக்கா ஃப்ளைட்டில் ஃபுட் சர்வ் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு கூட நீங்கள் போகலாம். ஸோ BBA இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற படிப்பும் இருக்குது. இந்த படிப்பெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே இந்த படிப்பை படிக்கிறதுக்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது. இதில் நான் சொன்ன BBAவை தாண்டி டிப்ளமா இன் சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதாவது என்னென்னாக்கா டிப்ளமா இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் 1 year, அட்வான்ஸ்டு டிப்ளமா இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் 1 to 2 years, தென் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் 6 months. ஓகே, டாப் இன்ஸ்டிடியூட் இந்தியாவில் இருக்கிற டாப் இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னாக்கா நேஷ்னல் அகாடமி ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மும்பை, டெல்லி, ஜெய்ப்பூர், அகமதாபாத். அதுக்கப்புறமா NIEM த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் NIEM அமிதி யூனிவர்சிட்டி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மும்பையில் இருக்குது. ஸோ இந்த படிப்பு இந்தியா பூரா பல இடங்களில் இருக்குது.
இதுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன கிடைக்கும். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படிப்பு தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்றதை, எந்த காலேஜில் இருக்குன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கிராஜுவேட் இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கேன் எக்ஸ்ப்ளோர் வேரியஸ் கேரியர் பாத்ஸ் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஈவெண்ட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு ஈவெண்ட்டை, இதுதான் ஈவெண்ட்டு, அதை நீங்கள் எப்படி பிளான் பண்ண போகிறீங்க, அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க, அது எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, அவங்களுடைய பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னாக்க. ஓகே, இதில் என்னென்ன ரோல்ஸ் அப்படின்னாக்க, ஈவெண்ட் மேனேஜர் ஆர்கனைசிங் கார்ப்பரேட் சோஷியல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட்ஸ். அதுக்கு அடுத்ததுனாக்கா வெட்டிங் பிளானர், நான் சொன்னது தான் உங்களுக்கு. மேனேஜிங் வெட்டிங் செரிமனிஸ் அண்ட் ரிசப்ஷன்ஸ். தென் கார்ப்பரேட் ஈவெண்ட் பிளானர், பெரிய பெரிய கம்பெனிஸில் நடக்கிற பெரிய ப்ரோக்ராம்ஸ், ஏஜிஎம் மீட்டிங்ஸு, இப்போ எல்லாமே அவுட் சோர்ஸுங்கிற மாதிரி யாருக்குமே நேரம் இல்லாததுனால எல்லாமே ஈவெண்ட்ஸ் கிட்ட மேனேஜிங் தான் போகிறது. ஹேண்ட்லிங் செமினார்ஸ், கான்ஃபரன்சஸ் அண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்போஸ். தென் எக்ஸிபிஷன் ஆர்கனைசர். நம்ம நந்தனம் ட்ரேட் சென்டரில் நீங்கள் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பிளானிங் ட்ரேட் ஃபேர்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ். அதுக்கு அடுத்ததில் மார்க்கெட்டிங் அண்ட் மீடியா ரோல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் மேனேஜிங் பிராண்ட் ப்ரமோஷன்ஸ் அண்ட் மீடியா ரிலேஷன்ஸ். அந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக் பிராண்டை ப்ரமோட் பண்ணுறோன்னா அதே இப்போ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரங்க அதையும் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ பிராண்ட் ப்ரமோஷன்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ரோல் இருக்கும். தென் அதுக்கு அடுத்தது சோஷியல் மீடியா மேனேஜர் ஹேண்ட்லிங் ஈவெண்ட் ப்ரமோஷன்ஸ் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது எப்படி. இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ப்ரமோட் பண்ணுறதே நிறைய விரும்புகிறாங்க. ஸோ அதில் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணுறது, ஆன்லைனில் பண்ணுறது எப்படி. தென் அதுக்கு அடுத்தது பிராண்ட் மேனேஜர் ஒர்க்கிங் ஃபார் கம்பெனிஸ் டு கிரியேட் பிராண்ட் அவேர்னஸ் த்ரூ ஈவெண்ட்ஸ். அந்த கம்பெனியோட பிராண்ட் இது தான். இப்போ நீங்கள் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்ருக்கீங்க, நடுவில் எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து, ஏஷியன் பெயிண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இதெல்லாம் பெரிய பெரிய பிராண்ட். இதுக்கு வரதெல்லாமே பாதி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தோனி தான் வராரு, சிலதுக்கு கோலி வராரு. இந்த மாதிரி பெரிய அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணுறது. நீங்கள் எனக்கு தோனியை வச்சு இந்த பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்டக்க. ஸோ அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி அவருடைய இது என்ன, ஃபீஸ் என்ன, இப்படி ஒவ்வொன்றத்தையும் இருக்கிற பட்ஜெட் என்ன. ஸோ எல்லாமே வந்து பணம், அவங்களுடைய பட்ஜெட் என்ன, அதுக்கேற்றபடி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் நீங்கள் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. தென் அதுக்கப்புறமா வந்து கான்சர்ட் அண்ட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசர் பிளானிங் மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ். இப்போ டிசம்பர் மாதம் வந்தாக்க மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கிறது. அப்போது ஒவ்வொரு எல்லா சபாக்காரங்களுமே இப்போ எல்லாத்தையுமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துடுறாங்க. கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யார் யார் பாட போகிறாங்க, என்ன ஷெட்யூல்ஸு, இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது. தென் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸு அண்ட் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ் நிறைய நடக்கிறது, இன்டர்ஸ்டேட்டு அதெல்லாம் நடக்கும்போது அது எல்லாத்தையுமே வந்து எந்தெந்த ஸ்டேட்காரங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்றைக்கு வந்து எல்லாமே ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணிடப்படுறது. அது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் கொடுக்கப்படுறது. இதில் சேலரி என்ன சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்தது. என்ட்ரி லெவல் 0 to 2 years முதல்ல எடுத்த உடனே 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வருஷத்துக்கு உங்களுக்கு சம்பளம். மிட் லெவல் 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுனாக்கா 6 லட்சத்துலேருந்து 10 லட்சம் உங்கள் சம்பளம் ஆகுது. சீனியர் லெவல், அதாவது 5 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுனாக்க வருஷத்துக்கு 12 லட்சம் சம்பளம். இது வருஷம் உங்களுக்கு ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாம் தான். தமிழ்நாட்டில் இந்த படிப்பை நம்ம எங்கே படிக்கலான்னு நீங்கள் கேட்கலாம். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, வேல்ஸில் வந்துட்டு முக்கியமாக இந்த படிப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஈரோடில் கொங்கு காலேஜில், அந்த காலேஜ்லேயும் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பு இருக்குது. ஸோ பெங்களூரில் சில காலேஜஸில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. ஸோ இன்றைக்கு வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் வந்து ஒரு அவுட் ஸ்போக்கனாக இருக்கிறவங்களா, ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையும் கலகலன்னு பழக முடியும், என்னால் வந்து எதையுமே வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் போட்டு ப்ரெசென்ட் பண்ண முடியும், எதையும் வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே பண்ணக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கு +2 முடித்தவங்களுக்கு நல்ல வளமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு தான். விஷிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.